இன்னைக்கு நம்ம என்ன விஷயத்தை வெளியில சொல்ல போறோம் அப்படின்னா ஒரு திட்டமிட்டு இந்த ஒரு ஆபரேஷன் நடத்தப்பட்டது அப்படின்றதுக்கான பல்வேறு ஆதாரங்களை நம்ம முன் வச்சோம். இது வரைக்கும் 4 ஆவணங்கள் வெளியிட்டிருக்கோம். இன்னைக்கு தந்தி டிவி வெளியிடக்கூடிய 5வது ஆவணம் மிக முக்கியமானது. அது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் இந்த வழக்கு குறித்து வந்த செய்திகளை பின்னிருந்து லலித் மோடி எப்படி வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காரு. அதற்கான ஆவணம் தான் லலித்குமார் மோடி கிட்ட இருந்து அவருடைய டீம் பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு பெரிய டீமா வச்சு இதை மேனேஜ் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரி செய்திகள் வெளியிடலாம் அப்படின்னா அந்த டீம் லலித் மோடியை ஒரு மேஜிக் பாஸ் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஐசிசியோடைய ஆன்டி ஆல் அசோசியேஷன்ஸ் ஐசிசிக்கு எதிராக ஐசிசிக்கு ஸ்ரீனிவாசன் போகும்போது என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் என்னென்ன மாதிரியான செய்திகளை வெளியிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வழக்கு உச்சகட்டத்தில் இருந்தபோது ரொம்ப சாதுரியமா ஒரு விஷயம் செஞ்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, லலித் மோடிக்காக ஃபேன் பேஜஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ்புக், ட்விட்டர் மாதிரியான சமூக வலைதளங்கள்ல முக்கியமா நிறைய ஃபேன் பேஜ் கிரியேட் பண்ணி லலித் மோடி ஒரு நிரபராதி, அவர் தண்டிக்கப்பட்டுட்டார் அப்படின்ற மாதிரியும் ஸ்ரீனிவாசன் குற்றவாளி அப்படின்ற மாதிரி செய்திகளை பரப்புறதுக்காக நிறைய ஃபேன் பேஜஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஆவணங்கள் இங்க இருக்கு. அதுக்கான ஒப்புதலை லலித் மோடி லண்டன்ல இருந்து வழங்கியிருக்காரு அப்படின்றது இந்த ஆவணங்கள் பார்க்கும்போது தெளிவா தெரியுது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா, செய்திகளா ஏன் பிசிசியோடைய ஆக்டிவிட்டீஸ்ல இருந்து அதோடைய நிர்வாகிகள் ஒதுங்கி இருக்கணும், அவங்க என்னென்ன மாதிரியான தப்பு செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிக்கலை எழுதி அந்த ஆர்டிக்கலோட லலித் மோடியோட ஒப்புதலோட அந்தந்த பிளாக்ல போட்டிருக்காங்க. அந்த பிளாக்ல பப்ளிஷ் ஆகிறதுக்கு முன்னாடி லலித் மோடி கிட்ட பெர்மிஷன் கேட்கப்பட்டிருக்கு. அவருக்கு பாத்தீங்க அப்படின்னா சிசி வச்சு ஒவ்வொரு மெயிலும் அனுப்பப்பட்டிருக்கு. இப்படி பல்வேறு ஆர்டிகல்ஸ். அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா ஒரு செய்தியை இவங்க வெளியிடுறாங்க. அந்த செய்தி பிளாக்ல இருந்து வேற ஒரு செய்தி நிறுவனத்துக்கு போனா எந்தெந்த செய்தி நிறுவனத்துக்கு போச்சு அப்படின்ற வரைக்கும் இதுல ஆதாரத்தை பாத்தீங்க அப்படின்னா லலித் மோடிக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இந்த செய்திகள்லாம் இங்க போச்சு, இந்த செய்திகளை இவங்க ஒளிபரப்பியிருக்காங்க, இந்த செய்தி இவங்க ஒளிபரப்பல அப்படின்ற வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு கூட்டத்துக்கு போனா அந்த கூட்டத்துல யாரிடம் என்ன கேள்வி கேட்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. லலித் மோடியுடைய கூட்டத்துல என்ன மாதிரியான கேள்வி கேட்டு அவர்கிட்ட இருந்து என்ன மாதிரி பதில் வாங்கி அதை பிளாக்ல பப்ளிஷ் பண்ணணும்ன்ற வரைக்கும் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ஆவணங்களை பார்க்கும்போது தெளிவா ஒன்று தெரியுது, பண ரீதியா மட்டும் லலித் மோடி இந்த வழக்கை முன்னெடுத்துட்டு போறதுக்காக உதவல. அதை தாண்டி ஊடகத்துடைய வலிமையை எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்ட்டு ஒரு செய்தியை ஃபேஸ்புக்லையும் ட்விட்டர்லையும் எப்படி போலியா உருவாக்கி அதை மக்கள் மத்தியில பிரபலமாக்கலாம்ன்ற வரைக்கும் ஒரு தெளிவான திட்டத்தை இட்டிருக்காங்க அப்படின்றது இதன் மூலமா தெரியுது.